கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்கிறான், நீங்க எதை தெரியுமா நாடணும்? கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாட வேண்டும், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். நமக்கு இன்னைக்கு எது தேவை? நமக்கு அநேக தேவைகள் நம்ம சுற்றி இருக்கலாம், நமக்கு அநேக பிரச்சனைகள் சுற்றி இருக்கலாம். நம்ம அநேக நேரத்தில் சொல்கிற காரியம் என்ன சொன்னா, மற்ற மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை விட எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் அதிகம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறோம். அது அது எதனால நம்ம அப்படி சொல்றோம்? அது நம்மளை குற்றப்படுத்துறோமா, அல்லது நம்ம மேல நம்ம ஒரு சுய பரிதாபத்தை ஏற்படுத்துகிறோமா, இல்லாவிட்டா நம்மை அழைத்த தேவனை நம்ம குற்றப்படுத்துகிறோமா? நாம் மற்றவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விட எனக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குது, நான் இந்த ஆண்டவரை நம்பி சுவிசேஷத்தை கையில் எடுத்து வேதத்தை எடுத்து நான் எப்போ ஊழியத்துக்கு வந்தேனோ அன்னையிலேருந்து நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுகிறது நம்ம சாட்சியாக சில ஆண்ட செய்த அற்புதங்களை சொல்வது சாட்சியாக இருக்கும். அதே நேரத்தில் குறைபட்டு சொல்லுகிறது அது எப்படி இருக்குன்னு சொன்னா தேவனை குற்றப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஏங்க தெரியாதனமா இந்த ஆண்டவர் கூப்பிட்டாங்க நான் வந்துட்டேன் அப்படி சொல்லுகிறதுக்கு ஏதுவாடு. அந்த வார்த்தை பேசுறேன்னு சொல்லி வரல, ஆனா ஒரு காரியத்தை சொல்றேன். பேதுரு படகுல பேதுரு சீசர்கள் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சொல்லிட்டு கொந்தளிப்பு வருது. அப்போ கொந்தளிப்புல என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. இயேசு நடந்து வருகிறார், கடலின் அந்த கடலின் மேல நினைச்சாரு நடக்கும்போது அவர் சொல்ல, கலங்காதிருங்க, நான் தான். உடனே பேதருக்கு ஒரு எண்ணம் வருது, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடலில் நடக்கும்படிக்கு செய்யும். இப்போ பேதர் எங்க நடக்கிறாரு? கடல். இப்ப நடந்து வர்றவருக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நான் கடல்ல நடக்கிறேன், அது ஒரு ஆச்சரியம் தானே, நடக்கிறேன். ஆனா கொஞ்ச நேரத்துல கீழே முங்குறாரு. இப்ப பேதருக்கு என்ன இப்ப என்ன தோணிடும் சொல்லுங்க, யாரும் சொல்லுங்களா? இவரை நம்பி அவர் கூப்பிட்டாருன்னு நான் வந்தேன், இப்ப நான் முங்க போறேன். நான் கடந்த நாள்ல ஜோமன் போது 2 நாளைக்கு முன்னாடி அப்படி பகல உபவாசத்தோடு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜோம் பண்ணும்போது இந்த வார்த்தை எனக்கு மனசுல ஆண்டவர் தந்தார். என்னென்ன இதுல மூழ்க போகிற நேரத்துல எதெல்லாம் மூழ்க தெரியுமா? பேருடைய அழைப்பு மூழ்க போகும். ஆண்டவர் அழைச்சாரா, அந்த அழைப்பு அங்க மூழ்க போகுது. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்திருந்தார், அந்த வார்த்தை அங்க மூழ்க போகுது. அவர் வார்த்தையை எதை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பாரு தவிர கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். கையை தட்டக்கூடாதா? அவர் தன்னுடைய வார்த்தை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். தன்னுடைய வார்த்தையை சொல்லிட்டாரு, வா, அந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா விட்டு கொடுக்க மாட்டார். ஆனா இவர் அந்த அழைப்பையும் அந்த நேரம் மறக்க பண்ணினது, அந்த அழைப்பை விட்டு திசை திருப்புகிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு திசை திருப்புகிறது. அடுத்தது இவருடைய விசுவாசம் மூழ்குகிறது. நிறைய பேருடைய விசுவாசம் மூழ்கி போயிட்டு இருக்கு. ஏன் மூழ்கிட்டு இருக்குன்னா சூழ்நிலை, அங்க இருக்கிற நிலைமை சரியில்லை. இப்ப படகுல இருந்தவங்கள பார்த்த சமயத்துல பேதருக்கு எப்படி தோணி இருக்கும்? இயேசுவை பார்த்துட்டு இருந்தாரு, இப்ப அலைகளை பார்க்கிறாரு, மூழ்கிறாரு. இப்ப அந்த சமயத்துல திடீர்னு சொல்லி படகுல பார்க்கிறாரு. அப்ப என்ன தோணி இருக்கும் சொல்லுவோம்? அவங்கெல்லாம் செட்டில் தான் இருக்கிறாங்க. நம்ம நிறைய ஊழியக்காரங்களை பார்த்து அதான் சொல்றோம், அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஆமா, எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம தான் இப்ப அந்த இடத்துல தொங்கிட்டு, ஸ்தோத்திரம், நம்ம தான் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, நீ பேசாம படகுல இருந்தாலாவது உனக்கு கொஞ்சம் உட்கார்றதுக்காக இடம் கிடைச்சிருக்கும், உனக்கு அதிக பிரசங்கித்தான். இன்னைக்கு நம்மளை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, உனக்கு என்னது
அதிக பிரசங்கர். நாங்களாம் சும்மா இருக்கிறோம். அவர் கடல்ல வந்து நடந்து வந்துட்டு போட்டுமே. வேணா அவர் கடல்ல வந்தாச்சுன்னா படகுல வந்து உட்காருவாரு. இதுக்கு ஏன் நான் விட்டு நடந்து போகணும்? அதிக பிரசங்கித்தோம் அப்படி சொல்லுவோம். நம்மளை கொஞ்சம் ஆண்டவருக்காக செயல்படணும், விசுவாசத்தை செயல்படணும். கர்த்தர் என்னை கூப்பிட்டுட்டாரு, எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டிட்டாரு, எனக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்துட்டாரு. கவனிங்க, எனக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்துட்டாரு, நான் செயல்படணும், நான் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இறங்குறோம். என்ன தைரியத்தில் இறங்குறோம்? என்ன தைரியத்தில் இறங்குறோம்? அல்லேலூயா. அதுவரையிலையும் அந்த பேதுருவை மூழ்க விடாமல் தாங்கிட்டு இருந்த விசுவாசம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அழைப்பு, இதெல்லாம் மூழ்க விடாமல் தாங்கிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீசர்கள், மற்ற சீசர்கள் வச்சுப்பாங்க. இந்த பேர் எப்பவும் எல்லாத்துலேயும் முந்தி அடிச்சு தான் நிற்பார், முந்திக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. பேதருடைய குணங்கள் வந்து நம்ம நிறைய இடத்துல கிண்டல் அடிப்போம், கிண்டல் அடித்து சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் பேதுரு மாதிரி நம்ம இன்னும் செயல்படலை, தெரியுமா உங்களுக்கு? பேதுரு எல்லாத்துலேயும் முந்தி இருப்பார். அவரை பார்த்ததுன்னா சிலருக்கு இப்போ நம்ம அந்த அவருடைய சாப்டரை படித்தாலே நமக்கு கொஞ்சம் சிரிப்பு வரதான். ஸ்தோத்திர. திடீர் காதல் வாள் எடுத்து கத்தி எடுத்து காத வேண்டிடுவார். அவர் முந்தி தான் செயல்படுவார். ஆனால் இந்த இடத்துல பேதுருடைய அந்த விசுவாசத்தை, அந்த வாஞ்சி, அந்த ஏக்கத்தை அந்த பார்க்குற. இப்போ அந்த ஜலத்தில் நடக்கும்போது என்ன நடக்குன்னு அந்த பார்வை இயேசு மேல் இருந்த வரைக்கும் நமக்கு தெரியும். அது நடந்துகிட்டே இருக்கிறார். இப்போ மூழ்கி போறார். நம்ம ஊழியக்காரங்களுடைய நிலைமை அதுதான். நிறைய பேர் பரியாசம் பண்ணுவாங்க. என்னென்ன, நீ படகுல இருந்திருக்கலாம், இல்லாட்டி கரையில் இருந்திருக்கலாம், இப்போ நீ எதை நம்பி இந்த நடக்கிற? தேவ பிள்ளைகளை, ஊழியங்கிறது இதுதான். ஆண்டவருக்காக செயல்படுறது, அவருடைய முகத்தை தேடுகிறதுன்னு சொன்னா வேறு எந்த ஆதரவும் நமக்கு இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியத்தில் வரும்போது ஒன்று பொறுத்துக்கணும். ஜெகன்பாஸ் சிரிச்சுட்டே இருக்கிறேன், நான் ஜலத்தின் மேல் நடக்கிறேன். என்ன பாஸ்டர்? விஜய் பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். ஜலத்தின் மேல் நடக்கிறேன். உங்களுக்கு ஸ்தாபனங்கள் இருக்கல, ஸ்தாபனத்தின் மேல நீங்க நடக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தாபனத்தின் மேல நடக்கக்கூடாது, எந்த மனுஷன் மேலே நடக்கக்கூடாது. நம்ம ஜலத்தில் நடக்கிறோம். அந்த ஜலத்தில் எப்படி நடக்கிறோன்னா இயேசு வார்த்தையை நம்பி நடக்கும், விசுவாசத்தை நம்பி நடக்கும். அவர் அழைத்தாரே, என்னிடத்துல வா அப்படின்னு சொல்லி அழைத்தாரே, அந்த அழைப்பை நம்பி நடக்கணும். அவர் கூப்பிட்டா நிச்சயமா நடக்கல, எங்களாலும் நடக்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடணும். அப்ப எதை நாடணுமோ அதை நாடணும், எதை தேடணுமோ அதை தேடணும். எத்தனை பேருக்கு மனசிலாகுது? அல்லேலூயா. நம்ம நாட வேண்டியதை நாடிட்டோம்னா, தேட வேண்டியதை தேடிட்டோம்னு சொன்னா ஸ்தோத்திரம், ஜலத்தின் மேல எங்கனாலும் நம்ம நடக்கலாம். ஸ்தோத்திரம். நம்மளை பிசாசு சரியா செயல்பட விட மாட்டேங்கிறோம். நீ அழைப்பை நம்பி வந்துட்ட, உனக்கு எதிராக வரக்கூடிய அந்த கொந்தளிப்பு பாரு, எவ்வளவு பிரச்சனை பாரு. அங்க அவன் கூட இருக்கவனும் அவனை பார்த்து பரியாசம் பண்றான். அவன்லாம் செட்டப்பா இருக்கிறான். ஒரு சர்ச்சு கிடைச்சிட்டு 4 விசுவாசி கிடைச்சிட்டாங்க, செட்டப்பா இருக்கிறான். நீ தான் அந்த இடத்துல வந்து கஷ்டப்படுங்க. நம்மளை பார்க்கச்சுமே அவங்களுக்கு பரியாசமா தோணும். அவங்க நம்மளுக்கு பரியாசம் பண்ணுவாங்க, நம்ம அழைப்பை பரியாசம் பண்ணுவாங்க, விசுவாசத்தை பரியாசம் பண்ணுவாங்க. இல்லை, நம்ம பார்க்க வேண்டியவரை சரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க பரியாச வாய்கள் அடைக்கும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நம்ம தூக்கி எடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார். பேச ஒரு காரியம் என்ன, மூலிகை பட்சியும் கூப்பிட்டுட்டார், கையை தூக்கிட்டு கூப்பிட்டுட்டார், இயேசுவே ரட்சி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டு? நம்ம விசுவாசிகளை பார்த்து சொல்றோம். நிறைய இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, நீ அற்ப விசுவாசியா இருக்க, நீ என்னென்னமோ முந்தி செய்யணும்னு சொல்லி நினைக்கிற, ஆனா எப்படி இருக்கிற? அற்ப விசுவாசி. நான் நொந்துட்டேன், இந்த வார்த்தையை சொல்லி ஜோம் போது நொந்து அழுதுட்டேன். ஆண்டவரே, நான் இன்னும் அற்ப விசுவாசியா தானே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யப்படுறேன்.
எவ்வளவு பெரிய காரியத்துக்கு அழைச்சிருக்கிறார். பேதுரு மேல பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். ஜலத்து மேல் நடந்தான்னு எவனும் செய்ய முடியாத காரியத்தை அவனை கொண்டு செய்ய போறார். எவ்வளவு பெரிய திட்டம்! ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட போறாங்கன்னா சாதாரண விஷயமா? நம்ம 3000 பிரசங்கம் பண்ணி ஒருத்தன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான். அல்லேலூயா. ஆமா, அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ண வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். சில ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போய் பாத்திரம் கூட கழுவி கொடுக்குறாங்க. எப்படியா அது? அப்படிதானே பாஸ்டர்? எப்படியா ரட்சிக்கப்படணும்? அந்த வீட்டில் போய் கடைக்கு போய் கொடுக்குறாங்க, கடைக்கு போய் ஜாமான் வாங்கியாலும் கொடுக்குறாங்க, என்னென்ன பணிவிடமோ எல்லாம் செய்கிறாங்க, எப்படியா ரட்சிக்கப்படட்டும். ஆனால் பேதுரு அது ஒன்றும் பண்ணலை. அது செய்த ஒரே ஒரு காரியம், பிரசங்கம் பண்ண. ஒரே பிரசங்கம். அந்த பிரசங்கம் எங்கிருந்து வந்ததுதான் நமக்கு பார்க்கணும். அது எப்படி வந்துச்சு? தேவ சமூகத்திலிருந்து வந்தது. அந்த தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையினால 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த ஒரு பிரசங்கம் பண்ற 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ ஏன் நம்ம கொண்டு ஆண்டவர் அதை செய்யக்கூடாதா? ஏன் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்யக்கூடாது? அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அப்போ அதுக்கு நம்ம தகுதியாகும்படியாக நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தரை அவருடைய வல்லமையும் நாடணும். அல்லேலூயா. அவருடைய வல்லமையும் அவரே நம்ம நாடணும். அவருடைய சமூகத்தை நினைச்சுமா நித்தமும் தேடணும். நித்தமும் தேடணும். எப்படி? அல்லேலூயா. எப்படி நம்ம தேடணும்? தாவீது சொல்றான், மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா உம்மை நோக்கி கதறுகிறது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சு, ஆனால் இன்னைக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு வசனம் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இது எல்லாமே இதுக்கு ஒத்துதான் இருக்கும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. மோசேட்ட கர்த்தர் பேசுறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போ மோசே ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே உங்களுடைய வழி எனக்கு காண்பி அப்படின்னு சொன்ன போது இப்படி சொல்லுகிற பதில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் தான் உன்னை வழி நடத்தும். அது ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய சமூகம் வழி நடத்துகிற போதுதான் இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. மோசையே தேவ சமூகம் நடத்துகிறது. ஆண்டவருடைய சமூகம் முன்பாக செல்லும் சொன்ன மோசே அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. 15 வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. அல்லேலூயா. அநேகமா நான் இந்த வசனங்களை படிக்கிற நேரத்தில் முதல்ல மோசே இப்படிதான் கேட்டு போனோம் அப்படின்னு சிந்திச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இந்த நாட்கள் அதை குறித்து வெளிப்படுத்தும் போது தேவ சமூகம் முன்பாக போக சொன்ன அந்த மோசே அந்த வார்த்தையை பிடித்து கொண்டான். தேவ சமூகத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சமூகம் என்னது? அவர் நமக்கு முன்னாடி இருக்கிறது, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை. அப்போ அந்த சமூகம் எத்தனை பேரோடு இருக்கிறது? எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவருக்கு சமூகம் எத்தனை பேரோடு இருக்கு? நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை கொடுக்கிறோம்? யாருக்கு முன்னாடியெல்லாம் போய் நேரத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா எப்போ நமக்கும் தேவ சமூகத்தில் உள்ள தொடர்பு என்னது? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒழுங்கா அவருடைய சமூகம் நம்மளோட இருக்கிறத நம்ம உணர முடிஞ்சுக்கணும்னா நம்ம தான் ஒரு சக்சஸான ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. யாரும் குற்றப்படுத்த சொல்லல. இந்த மோசே அவர் செய்த ஊழியம் பெரிய ஊழியம். இந்த மோசையோட தேவ சமூகம் இருந்ததுனால எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மோசையும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். யார் சொல்ல போகும்? ஆரோன். ஆண்டவர் யாருக்குமே சொல்லலை இப்படி ஒரு வார்த்தை, ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். அப்போ எந்த அளவுக்கு அவன் தேவ சமூகத்துல
அவன் இருக்கிறவனாக இருக்கிறான் பாருங்க. தேவ சமூகம் அவனோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த தேவ சமூகத்துக்கு அவனாட்டு வரல. எப்போ வந்தா தெரியுமா? யாத்திரை 3ஆவது அதிகாரம் இந்த பாடல் ஆராதனை நடத்துகிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை. நான் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லி அவங்க நடத்துறது ஞாபகத்தில் இருக்கு. 3ஆவது அதிகாரத்தில் 2வது வசனம். உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று தரிசனமானார். உற்று பார்க்க எரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? அவன் கிட்ட வருகிற போது கர்த்தர் மோசே கூட, மோசே மோசே அப்படின்னு, இதோ அடியேன் இந்த சமத்தினியம், நீ உன் பாதரட்சலை கலச்சி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்ப பரிசுத்த பூமியில் நம்ம எவ்வளவு நேரம் நிற்கிறோம்? ஆண்டவருக்கு சமூகத்தில் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமூகத்தை நம்ம உருவாக்குற ஒரு தொழிற்சாலை சொல்லலாம், உருவாக்குற ஒரு இடம் சொல்லி நம்ம சொல்லலாம். தேவன் நம்மளை உருவாக்கும். மோசே ஆண்டவர் உருவாக்குறார். ஸ்தோத்திரம். அதுவரையில் அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு ஒருவனும் இல்லை. 400 வருஷம் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த மோசே அவன் சுய பலத்தினால விடுவிச்சலாம் நினைச்சான். நம்ம நிறைய நேரத்துல இப்படிதான் போராடிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? விஜய் பாஸ்டர் கவனிக்கிறீங்களா? சுய பலத்துல போராடுறோம், சுய பலத்துல போராடுறோம். நான் சொல்லுவேன், எங்க சர்ச்சைக்கு வரக்கூடிய மக்கள் சுய பலத்துல போராடி வந்திருக்குன்னு சொன்னா ஒருத்தருமே இதுவரைக்கும் வரல. உங்க சர்ச்சை வந்திருக்காங்களா? வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் மௌனமா இருக்கிறத பார்த்தா அல்லேலூயா. ஆனா ஜெபம் பண்ணி அவரை சிலர் கொண்டு வருவார், அது நிற்கும். மற்றபடி நம்ம போட்டு எத்தனை பேரை போட்டு இழுத்தாலும் ஒன்னு அசராது. அல்லேலூயா. பழனி மலையை நகர்ந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்தா கூட நம்ம ஆட்களுடைய மனசை என்ன செய்ய முடியாது, அசைக்கவே அசைக்க முடியாது. பழனி மலை இங்க காஷ்மீர் வந்துட்டு எட்டியாகும், அது அசைஞ்சிடும். ஆனா நம்ம ஆட்கள் அசைக்க முடியாது. அவ்வளவு கடினமான இருதயம். பிசாசு அந்த அளவுக்கு அவங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான். ஆனால் தேவன் அசைத்து விடுவார். அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி சீனாயும் அதிர்ந்தது, அவருக்கு முன்பாக பர்வதங்கள் புகைந்தது, அவருக்கு முன்பாக செங்குத்தானங்கள் விழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானை தன்னுடைய வருகை பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கிற தேவ சமூகம் என்பது சாதாரணமானது கிடையாது. அதனால தேவ சமூகத்தில் வருகிற போது எவ்வளவு வேகமா வர முடியுமோ நம்ம ஜனங்களை சொல்லுவோம், நீ ஆண்டவருக்கு சமூகத்தில் வரும்போது வேகமா வந்துடுன்னா அப்படின்னு நம்ம அவங்கள அடிச்சு புரியும். சோத்திரம். சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி முடிஞ்சா நல்லா திட்டுவோம். ஆனா அதே வார்த்தையை நமக்கு நேராக திருப்பி வச்சுன்னா நம்மளே திட்டிக்கிட வேண்டியது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு சமூகத்தை கனமான தெரியணும். ஆண்டவருக்கு சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு தீவிரமா அவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருக்கு நம்ம அவரை கனப்படுத்தணும். ஸ்தோத்திரம். இந்த மோசேட்ட ஆண்டவர் சொல்ல, என் சமம் உனக்கு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறோம் அப்படின்னா, உனக்கு நீ இளைப்பாறுதல் தரேன்னா நீ சும்மா இருப்பாய், உன்னை கூட நான் கிரியை செய்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். இந்த ஜனங்கள் எந்த ஜாதியத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் செய்வேன். நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கிறார். அன்பு தேவ ஊழியக்காரர்களே, என்னைக்கோ ஆண்டவர் இந்த வார்த்தை உனக்கு தந்தார். ஆனா இன்னைக்கு அதை நீ மறந்து போய் இருக்கிற. ஆண்டவர் உணர்த்துறார், நீ என் சமூகத்தில் இருப்பாயானால் உன்னை கொண்டு அநேகர் நொறுக்கப்படுவார்கள். உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னோடு பண்ணின ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. அதை நீ விட்டுட்டு தேவ சமூகத்தை விட்டுட்டு வேற எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற, தேவைகளுக்காக பார்த்துட்டு இருக்கிற. ஸ்தோத்திரம்.
நீ வேற எதுக்கெல்லாமோ நேரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற. என் சமூகத்துல கொடுக்க நேரமே இல்லை. நீ என் சமூகத்துல உன்னுடைய நேரத்தை கொடுக்கிற வரைக்கும் உன்னால் நீ எழுப்பி நிற்கவே முடியாது. நீ ஜனங்களை நடத்தவே முடியாது. உன் ஊழியம் சக்சஸ் ஆகவே இருக்காது. இது உங்களுக்கு சொல்றேன், நினைக்காதீங்க தயவு செய்து. அது எனக்கும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் தேர்ந்தவங்க கிடையாது. நம்ம இன்னும் தேவ சமூகத்தில் நின்று ஆக வேண்டும். ஏன்னா இது நம்ம மனுஷருக்கு செய்யற ஊழியமே கிடையாது. பரலோகத்தின் தேவனுக்காக செய்கிற ஊழியம். அல்லேலூயா. சுய பலத்துல மோசே செயல்பட்டு பார்த்தார், சுய ஞானத்துல செயல்பட்டு பார்த்தார், சுய அதிகாரத்துல செயல்பட்டு பார்த்தார். ஏன் எகிப்தில ஒருத்தரை வெட்டி கொண்டாருன்னு சொன்னா, எனக்கு எகிப்தில நல்ல அதிகாரம் இருக்குது, அப்படித்தானே? ஆமா, மோசைக்கு அடுத்த பார்வன் ஆகக்கூடிய அதிகாரம் இருந்தது, நல்ல ஞானம் இருந்தது, நல்ல திறமை இருந்துச்சு, செய்கையிலும் வாழ்க்கையிலும் நல்ல தேர்ச்சி அடைந்திருந்தார். இதெல்லாம் வச்சு சாதிச்சலான்னு ஒருத்தரை கூட காலி பண்ண முடியாது. உடனே ஓட வேண்டியதாயிடுச்சு. நம்ம ஞானம் நத்திங். ஆண்டவர் எதுக்கு நம்மளும் தெரிஞ்சிருக்கிறார். நம்மளை விட எத்தனை பேர் படித்தவங்க இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க. நம்மளை விட நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமைசாலிகள் இருக்கிறாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஞானியில வெக்கப்படுத்தும்படிக்கு உலகத்தின் பைத்தியங்களை தெரிந்துண்டாங்க. எதுக்கு? நீ நித்தம் பைத்தியமா இருக்க முடியாதுல்ல, உன்னை தெரிந்து கொண்டு உன்னை தேர்ச்சி அடைய பண்ணுகிறேன். எல்லாருக்கும் ஆண்டவர் தேர்ச்சி அடைய பண்ணுகிறேன். நமக்கு முன்னாடி பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாரும் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவாங்க. போலீஸ்காரங்களுக்கு ஜோம் பண்ணியிருக்கீங்களா? கத்திரங்களை ஆசீர்வதிப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு போலீஸ்காரங்க கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண முடியாது இருந்திருந்தாங்க. போய் பிரசங்கம் பண்ணேன். முடிஞ்ச உடனே எல்லா போலீஸ்காரங்களும் வந்து நமக்கு முன்னாள் முட்டாங்க போட்டுருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நமக்கு ஏணி வச்சாலும் பக்கத்தில் வர முடியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகம் என்பது எந்த இடத்துல நம்ம நிற்கப்படும். அன்றைக்கு இருந்த சாம்ராஜ்யத்துல பெரிய சாம்ராஜ்யம் எகிப்திய சாம்ராஜ்யம் தான். அந்த பார்வனுடைய பெயரை சொன்னாலே எல்லாரும் நடுங்குவாங்க. பார்வனுக்கு முன்னாடி அப்படி நிற்க முடியாது. பார்வன் சமூகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில இடத்துல பார்வனுடைய சமூகம் சொல்லப்பட்ட அப்படின்னா கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, அப்ப கடவுளுக்கு ஒப்பான ஒரு இடம் யாருக்கு இருந்ததுன்னா பார்வனுக்கு இருந்தது. அந்த இடத்துல போய் நிற்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அந்த இடத்துல போய் நின்று பார்வன்கிட்ட சவால் விட்டுக்கிறான். இது எப்படி கிடைத்தது? அவருடைய சமூகத்தில் நிற்கிறதுனால் கிடைத்தது. அவருடைய சமூகத்தில் எப்படி நிற்கணும்? 34வது அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி உடைத்து போட்ட விளைத்துக்கொள், எழுதுவை. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி என் சமூகம் உனக்கு முன்பா போக சொல்லி இருக்கிறேன். சும்மா அவனா போகாது. நீ என்ன விடிய காலம் எழும்பு. எத்தனை பேர் விடிய காலம் எழும்புறோம்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விடிய காலம் எழும்பணும். நம்ம சிரிப்பீங்க. ஸ்தோத்திரம். ஆமா, நிறைய பேர் விடிய காலம் எழும்ப மாட்டாங்க. ஸ்தோத்திரம். விடிய காலம் எழும்பி எழுச்சி நீ அந்த கற்பனைகள்லாம் இழைத்துக்கொள். அப்படின்னா நீ எதெல்லாம் நஷ்டப்படுத்தின அதெல்லாம் ரெடி பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்கிட்ட பேசணும், உனக்கு வல்லமை தரணும், உனக்கு கிருபைகளை தரணும். எதெல்லாம் நீ நஷ்டப்படுத்துறியோ, முந்தின நாளில் ஏதோ கோபத்தில் உன்னுடைய சொந்த சுவாபத்தில் எதெல்லாம் நீ நஷ்டப்படுத்தி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு என் சமூகத்தில் வந்து நில்லு. எதெல்லாம் இழந்து பண்ணி அதை நான் எழுதுவேன் அப்படிங்கிற. அப்போ அதிகாலை நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். இது இன்னொரு இடத்துல பார்த்ததுன்னா சங்கீதம் 63வது சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்க பார்ப்போம்.
நித்தியமை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான சரி, இப்போ இந்த வசனத்தை அவர் எங்க வச்சு பண்ணார் சொல்லுங்க. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது, வசனத்தை பார்த்து சொல்லுங்க. எங்க இருக்குது அந்த சங்கீதத்தினுடைய ஹெட்டிங்க பாருங்க. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடின சங்கீதம். ஓ, வனாந்தரத்தில் இருக்கிறார். வனாந்தரத்தில் இருக்கும்போது அந்த நிலத்தை பார்க்குறாரு, எல்லாம் காய்ஞ்சி போய் கிடைக்கிறது. இப்போ நீங்க திண்டுக்கல் மாவட்டத்தை பார்க்குறீங்க, அணைகளை பார்க்குறீங்க, வருத்தமா இருக்கு. ஆண்டவரே, காஞ்சி போய் கிடைக்கிறது, வனாந்தரம் போல இருக்குதுன்னு ஸ்தோத்திரம் பார்க்குறீங்களா? இதே போல தான் அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது பார்த்தாரு. அந்த நிலங்களை பாய்ச்சியும் தண்ணீர் இல்லாமல் இருக்கு. ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்தாலும் அதை அப்படியே உறிஞ்சி எடுக்கிறோம். அந்த தண்ணிக்காக அந்த நிலம் ஏங்கிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்தோம்னா இவருக்கு அதை ஓமப்படுத்தி சொல்றாரு, ஆண்டவரே, இந்த நிலம் எப்படி ஏங்குது அதே போலதான் நம்முடைய சமூகத்துக்காக நான் ஏங்குகிறேன். ஒவ்வொரு நாள் அதிகாலை நேரத்தில் எழும்பும் போது அவர் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் தண்ணீர் இல்லாத நிலத்தை போல ஒரு ஏக்கத்தோடு தேடுறாரு. உண்மையிலே நீங்க நம்ம அப்படி தேட ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா நம்ம வாழ்க்கை சக்சஸா இல்லாட்ட ஃபெயிலியர், ஊழிய எல்லாமே ஃபெயிலியர். தேவ சமூகத்துல நம்ம கொடுக்கிற முன்னுரிமை எப்படி இருக்குது? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோமா? நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா? ஆண்ட சொல்றாரு, மோசே பார்த்து சொல்றாரு, நீ என் சமூகத்தில் வர சொல்லத்துல 3 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 34:3. உன்னுடைய ஒருவனும் வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, ஆடு மாடும் மேயக்கூடாது. என்னெல்லாம் எல்லாரும் சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? கஷ்டமா இருக்கா? இல்ல, கவனிங்க. அந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா எதெல்லாம் உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. நம்ம கூட யாரெல்லாம் வர, மொத்த உலகமும் நம்ம கூட தான் இருக்கு. அல்லேலூயா. தேவ சமூகத்துல நான் போறேன் அப்படின்னு எத்தனை பேர் உணர்றோம்? நம்ம வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி எங்க இருக்குது? இப்போ ஊழியர் வட்டாரத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துறதுக்கு, ஆண்டவருக்கு வல்லமை தேசத்தில் வெளிப்படுத்த நம்ம துடிக்கிறோம். ஆண்டவரே, மோசே போல செய்ய மாட்டீரா, எலியாவை போல செய்ய மாட்டீரா, வேதுரமாய் செய்ய மாட்டீரா, துடிக்கிறோம். ஆனா அவர் இல்லாம நம்ம என்னத்தை செய்ய போறோம்? அவர் இல்லாம நம்ம என்னத்தை செய்ய போறோம்? இப்போ அவருக்கு சமூகத்துல வரும்போது உன்னுடைய ஒருவனும் அங்க வரக்கூடாது. நான் ஒன்றை மட்டும்தான் நான் தெரிந்து கொள்கிறேன், நான் ஒன்றை மட்டும்தான் நான் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, நம்மளை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருக்கு சமூகத்தில் போச்சு நம்ம கூட யாரும் வரக்கூடாது. சில நேரத்தில் வந்துடுவாங்க, அது தவிர்க்க விரும்புகிறார். ஆண்டவர் மட்டும் தனியா பேச விரும்புகிறார். உன்னோட ஒருவன் வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. நம்ம எட்டி பார்ப்போம், யாராவது காணப்படுறாங்களா? அடுத்த ஒரு ஆடு மாடு கூட மேயக்கூடாது. இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே, என் சிந்தனையில என்னென்ன எல்லாம் மேயுது ஆண்டவரே. நம்ம சிந்தனை எத்தனையோ ஆடு மாடுகள் மேயுது. நீங்க ஆடு மாடுகளுக்கு நீங்க பல வியாக்கியானங்களை நீங்க கொடுத்துருங்க. நம்ம எல்லாம் பிரசங்கியாதானே. லேலோயா. அவன் இப்ப அலைபேசி தொலைபேசி எல்லாம் நம்ம கூட தான் உட்கார்ந்து இருக்குது. அப்படித்தானே? நான் ஒரு டெஸ்ட் வச்சேன். என்னென்ன, ஒரு 4-5 நாளைக்கு இந்த தொலைபேசி அலைபேசியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தனியாக உட்காந்து சோமாங்க. பாப்பா உலகம் போல இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஸ்தோத்திரம். நல்லது. டிவியே பார்க்கக்கூடாது. ஒரு தடவை உபவாசம் இருந்தேன், 21 நாள் உபவாசம். டிவியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னத்தை பார்ப்போம் அப்படின்னு நியூஸில் பார்ப்போம், நாட்டு நடப்புகளை பார்ப்போம், செய்திகளை பார்ப்போம்.
அது ஒண்ணுமே பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஜோமன்னா வந்து வீட்டில் இருந்து சில காரியங்கள் பண்ணிட்டு ஜோமன்னா வசனம் இதுதான் மரணம் போல எனக்கு தெரியுமா. அப்போ நம்முடைய சிந்தனையை தேவ சமத்தை விட்டு விளக்குற ஏதோ ஒரு காரியம் நம்மளை டச் பண்ணிட்டே இருக்கு, தொந்தரப்படுத்திட்டே இருக்கு. இன்னைக்கு அது அறிக்கை எடுத்து ஜோமம் இன்னைக்கு நம்ம போச்சமையும் தேவ சமூகத்தை நம்ம சுமக்கிறவர்களாக, தேவ சமூகத்தில் இருக்க தகுதியானவர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றும். அல்லேலூயா. பாருங்க, சவுல் ஒரு தடவை தாவீதுக்கு ஒரு வார்த்தை சொல்றான். நான் சொல்லுறான், இதை நான் சொல்றதுக்கு வரல, ஆனால் ஞாபகத்தில் வருது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 22வது வாசிங்க. சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்னால் நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயை கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். சவுல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கின ஒரு அரசன், ராஜா. அவன் சொல்றான், தாவீது எனக்கு முன்னாடி நிக்கட்டும். அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா, நான் பெரிய ராஜா, தாவீது எனக்கு முன்னாடி நிக்கட்டும்னா, தாவீது தகுதியற்றவன், சின்ன பையன், அவன் எனக்கு முன்னாடி நிக்கட்டும். அவனுக்கு என் கண்கள் என்ன கிடைச்சது? தயை கிடைத்தது. நிறைய இதே வாக்குத்தத்தமா சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமா சொல்லி சொல்லுவாங்க. வாக்குத்தத்தம்னா என்னன்னு தெரிய மாட்டேன். தேவன் சொல்கிறதா வாக்குத்தத்தம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ சாதாரணமான ஒரு ராஜாவுக்கு இவன் என் முன்னாடி நிக்கட்டுன்னு சொல்லிட்டு தாவீது தகுதிப்படுத்தி பார்க்கலாம். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை எதிர்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, நீ என் சமூகத்தில் நிற்கும். ஆண்டவர் 12 சீசர்களை பற்றி சொல்கிறாரு. மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் நினைக்கிறேன், அது சொல்றாரு, அவர்கள் தம்மோடு இருக்கவும். வசனத்தை எடுத்த வாசி. 2வது அதிகாரம் 14வது வசனம். 13வது வாசிங்கம்மா, 13வது வாசி. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி, 3வது அதிகாரம் இல்ல 13வது வாசிங்க பார்ப்போம். ஏறி பாருங்க, இந்த இடத்துல பார்த்ததுன்னா எனக்கு இது வாசிக்கும் போது ரொம்ப தோணுது என்னன்னா, அவர் தமக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அழைத்தார், வரவழைத்தார். நமக்கு சித்தமானவர்களை தமிழத்தில் வச்சதார். அப்போ கவனிங்க, அப்போ நான் யாரு? அவருடைய சித்தத்தின் வரிசையில நான் இருக்கிறேன். என்னை வரவழைப்பதற்கு அவருக்கு சித்தமாயிற்று. எத்தனையோ பேர் இருந்த போது அவங்களெல்லாம் அழைக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அதை என்ன அழைச்சிருக்கிறாரே, என்ன வரவழைச்சிருக்கிறாரே, அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறது அழைச்சிருக்கிறாரே. எதுக்கு அழைச்சார்? முதல்ல அவருக்கு சமூகத்தில் வரவழைச்சிருக்கு. அவருடைய சமூகத்தை நம்ம நிற்கணும். எதுக்கு ரட்சித்தார்? அவருக்கு முன்னாடி நிற்கணும். அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி நிற்காம நம்ம என்னதான் சாதிக்க போறோம்? அகாஸ்வேரு ராஜா இருக்கிறான், அவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு வசதிக்கு மனசு இல்லை. எதுக்கு அவனை ராஜாத்தியா வச்சிருக்கு? ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும், ஆனா நிற்க மனசு இல்லை. அவன் அங்க விருந்து கொண்டாடிட்டு இருந்தா. நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய ராஜாவை இயேசுவுக்கு முன்னாடி நிற்க மாட்டேங்கிறோம். எங்கே விருந்து கிடைச்சுன்னா ஓடி இருக்கோம். குற்றப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. கர்த்தர் சமூகத்தில் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இன்னும் நம்ம கொடுக்கலங்கிற, கொடுக்கவே இல்லை. ஏதோ சாதிச்ச மாதிரி ஓடிட்டு இருக்கிறான். இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும்? அவருடைய சத்தம் நம்ம முக்கியம்.
அவர் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்கணும். அவர் சொல்றதை நம்ம கேட்டு தான் சேர்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எதுக்கு நிற்போம்னா, நான் ஒன்று சொல்றேன், எதுக்கு அவருடைய சமூகத்தில் நிற்கணும்னா, நம்ம சொல்றதை அவர் கேட்கணும்னு நம்ம நிற்கிறோம். அப்படிதானே ஐயா? நான் இன்னைக்கு நினைச்சேன், என்னென்ன 2 மணி நேரம் நம்மளே பிரேயர் நடத்தணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இருந்தேன். ஆனால் பிறகு மற்றவங்களுக்கு இடம் கொடுக்காதப்போ அது வருத்தமாகும். அதனால தான் அமைதியாக இருந்தேன். நம்மளே பிரேயர் நடத்தணும், கொஞ்ச நேரம் வசனத்தை சொல்லிட்டு முழுவதும் தேவ சமூகத்தில் நிரப்பி விட்டுறணும் அப்படின்னு தான் நினச்சேன். தேவ பிள்ளைகளை நம்ம சொல்கிறது அவர் கேட்கணும்ன்ட்டு நம்ம பார்க்கணும். நம்ம சொல்கிறது அவர் கேட்கணும். நம்ம காலையில் எழுந்துச்சோன்னா அப்படியே ஒவ்வொரு லிஸ்டாக இருக்கும். ஆண்டவரே, அல்லேலூயா, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி என்னைக்காவது நம்ம கேட்குறோமா? என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு என்ன செய்யணும், என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு கேட்கலாம். அவர் சொல்றதுக்கு நம்ம காத்திருக்கிறோமா? அப்படி சமத்தில் நிற்கிறோமா? அவர் சொல்ல வரதுன்னு நம்ம என்ன ஆத்மாவே சொல்லி முடிச்சிருக்கோம். அது சிலருக்கு அது கூட சொல்ல மாட்டோம். அவர் சொல்ல வர சொல்லிட்டு நம்ம தூங்கியே விழுந்துருவோம். நிறைய ஊழியர்கள் எதுமாமலே இருக்கிறார். வருத்தம், ஆண்டவர் துக்கப்படுறார். உங்களை குறித்து என்ன குறித்து ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ வரவழைச்சிருக்கிறேன், என் சமூகத்தில் என் கிருபையை கொடுத்துருக்கிறேன், ரட்சிப்பை கொடுத்துருக்கிறேன், எவ்வளோ பெரிய உன்னதமான திட்டத்தை வச்சுட்டு கூப்பிட்டுருக்கேன். இவங்கள தண்ணியில் நடக்கக்கூடியவங்க, தண்ணியில் நடக்க யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்ய முடியாத இவங்களை தெரிந்திருக்கிறேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? என் சமூகம் இல்லை, என் சமூகத்தில் இல்லவே இல்லை. நீரோடு காரியத்தை நம்ம ஒப்புக்கொள்ளணும். நம்ம குறையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த சமூகத்தை விட்டு விலகும்போது என்ன நடக்குதுமா? நிறைய கலக்கங்கள் வருது. யோனாவை பாருங்க, நமக்கு தெரியும். யோனா 2வது வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் 2வது வசனம். இன்னொருத்தர் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனம். மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு போக ஓடி போகும்படி எழுந்து. சரி, கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுது. ஆண்டவருக்கு வார்த்தை வெளிப்படுறதே பெரிய விஷயம். ஆண்டவருக்கு சத்தம் கேட்கிறதே பெரிய விஷயம். ஆனா இந்த யோனா என்ன பண்றாரு? கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி போகும்படிக்கு, கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி போனா கூலி கொடுக்கணும். அல்லேலூயா, விலை கொடுக்கணும். கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறதே விலகி போறதான். அந்த சத்தத்துக்கு விலகி போகலாம். விலகி போனா நல்ல நடக்குமா கெட்டது நடக்கும்? சொல்லுங்க. விலகி போனவன் நிறைய பேர் பார்க்கிறோம். அவனுடைய ஊழியத்தை விட்டு விலகி போயிட்டான். ஆனா நல்லா இருக்கிற நம்ம அத்தனை புலம்புறோம். அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கும் ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஊழியமா செய்யற ஊழியம் அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவன் நல்லா இருக்கிறான். அவனுக்கு கால் வந்துட்டு பங்களா வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறோம். இல்லை, ஒரு கொந்தளிப்பு ஒன்று இருக்குது. யோனாவுக்கு பிரச்சனையே இல்லை. அவனுக்கு சமத்துக்கு விலகணும்னு பிரச்சனையே கிடையாது. அவருக்கு ஏசி புக் பண்ணி கொடுத்தாங்க. அவர் போய் எங்கே படுத்திருந்தாங்கன்னா அடித்தட்டில் போய் படுத்திருந்தாங்க. அவன் கொந்தளிப்பு வந்தானா கூப்பாடு போடுறான். அவனுக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட யாருக்கு இல்லை. நிறைய பேர் உணர்வற்றவங்களாம் மாறிடுறோம். தேவ சமத்துக்கு விலகும்போது உணர்வே இருக்காதுங்க. ஐயோ, நம்ம ஆண்டவருக்கு சமத்துக்கு விலகிட்டான உணர்வே இருக்காது. நிறைய பேருக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை வரும், நம்ம குடும்பத்துல பிரச்சனை வரும். ஆனா ஆண்டவருக்கு சமூகத்தை விட்டு விலகிட்டு நமக்கு உணர்வு இருக்காது. நம்ம தேவை சந்திக்கப்படுதா, எனக்கு நிம்மதியா உறக்கம் வருதான், அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். கர்த்தர் தமக்கு பிரியமானவன்னு நினைக்கிறார். அல்லேலூயா. இங்கே நிறைய பிரியமானவர்கள் இருக்கிறாங்க. அந்த பிரியமானவங்களை வரலட்சம் போவோம். கர்த்தர் தமக்கு பிரியமானவன்னு நினைக்கிறார், நித்திரை அளிக்கிறார். எவ்வளோ மாதிரி சொல்லிடுவோம். ஆனா விஷயம் அது இல்லை.
தூங்குறது கொஞ்ச நேரம் தான் உனக்கு தேவ சமூகத்துக்கு விலகும் போது கொஞ்ச நேரம் தான் சொகுசா இருக்கும். ஆனா நீ எங்க போயிடுவ தெரியுமா? கடலுக்குள்ள போயிடுவ. அல்லேலூயா. கடலுக்குள்ள போயிடுவ. எல்லாம் சேர்ந்து ஒன்னதான் தூக்கி போடுவாங்க. தேவ சமூகத்துக்கு விலகுறவனை தான் தூக்கி போடுவாங்க. யார நம்ம மதிக்கிறாங்களோ, யார நம்ம மூலம் கூலி பெற்றாங்களோ அவங்க தான் தூக்கி நம்மளை விட்டு போடுவாங்க. ஏன்னா இவன் தேவ சமூகத்தை விலகுறவன், தேவ சமூகத்தை விலகுறவன் ஒருத்தனை மதிக்க மாட்டான். நம்ம பார்த்தா மற்றவங்களுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை வருது தெரியுமா? அது நம்மள மட்டும் வரது கிடையாது. நம்ம வாழ்க்கையை பின்னாடி வந்து திரும்பி பார்த்தா ஒருத்தர் நம்மளே மதிக்க மாட்டோம். இப்போ ஒரு காரணம் சொன்னா, நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும்படி அழைக்கப்பட்டவங்க ஆண்டவர் சமூகத்தை கூட வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரவங்களா இருக்கிறோமா? மோசையை கண்டதுன்னு எல்லாரும் பயப்பட்டாங்க, எல்லாரும் நடுங்கினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் பயப்பட்டாங்க. மோசை கூட அற்புதமா நடந்துச்சு. ஏன் நம்ம மோசையை பற்றியே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்? ஏன் வேதத்தில் உள்ள பாத்திரங்களை படிச்சுட்டு இருக்கிறோம்? அவங்க மூலமாட்ட ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுத்தராரு. மோசே நம்மள மாதிரி உள்ள சாதாரண மனுஷன் தானே. ஆனா அவர் நின்று தேவ சமூகத்தை விட்டு விலக. அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனா இதோட சுருக்குகிறேன். இன்னொரு சம்பவத்தை கூட பார்த்தீங்கன்னா, தாவீது அவரை பற்றி நம்ம படித்தோம். ரொம்ப வாஞ்சியோடு தேடுகிற ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு சமூகத்தை ரொம்ப தேடுற மனுஷன். நீங்கள் சங்கீதம் 16வது சங்கீதம் 11வது சங்கீதம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்திருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல என்ன உண்டு? உங்களுடைய சமூகத்துல வந்தாலே பரிபூரண ஆனந்தம் இருக்குது. எந்த குறையும் இல்லாத ஆனந்தம் இருக்கு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு சமூகத்துல வந்து சந்தோஷப்பட்டுட்டீங்க? சந்தோஷத்தை பார்த்தாலே உங்க உற்சாகத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சங்கடப்படுறீங்க போல இருக்கேன். இல்லையா? ஆண்டவருக்கு சமூகத்துல ஆனந்தம் அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் அழிஞ்சு போவோம். இல்லையா? ஆண்டவருக்கு சமூகத்துல துக்கப்பட்டு அழுது ஒரு பக்கம் இருக்குது. ஜனங்களுக்காக நம்ம அழுகிறோம், அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு சமூகத்துல வரும்போது நமக்கு சந்தோஷம். அதான் நமக்கு பாக்கியமா இருக்கு. இந்த தாவீது இவருக்கு வந்த சந்தோஷம் எப்படின்னா, தானியமும் திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கல அதிக சந்தோஷத்தை என்னுடைய இருதயத்துல நந்திரணும். அவ்வளவு சந்தோஷம். எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனா எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வைத்திருக்கிறேன், எனக்குள்ள ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய சமூகம் எனக்கு பரிபூர்ண ஆனந்தமா இருக்குது. உங்களுடைய வலது பக்கம் இருக்கு, அது நித்திய பேரின்பமா இருக்குது. அதுக்கு மேல இல்லையா எவ்வளவு சொல்ற. அதனாலதான் அதிகாலமே வீணை இருக்க விட மாட்டாரு, யானை இருக்க விட மாட்டாரு, சுரமண்டலத்தை இருக்க விட மாட்டாரு. எல்லாரும் விடுங்க அப்படின்னு சொல்லி தட்டி எழுதிடுவாரு. விடிய காலமே எல்லாம் எழுதிதான் ஆகும். இல்லையா? ஆமா, நமக்கு விடிய காலம் ஒன்னேதான் எழுப்புது அதிகமாட்டு. நிறைய இசைகள் எழுப்புது பாருங்க. அதிகாலமே எழுப்பி ஆண்டவருக்கு சமத்தை தேடுற அந்த ஆனந்தத்தை ருசித்த மனிதனால் சும்மா இருக்க முடியாது. அதனால தான் அவர் வந்து சங்கீதம் 51ஆம் சங்கீதத்துல சொல்லும் போது ஒரு காட்சி சொல்றாரு. 11ஆம் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆவியிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். இந்த சமூகம் எனக்கு முக்கியம். சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாது. ஏன் என் எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. வாசிங்க 8ஆம். இப்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை. இப்படி சமூகம் எனக்கு ஆனந்தமா இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லை. என் எலும்புகள்லாம் நொறுங்கி போச்சு, என் நம்பிக்கை எல்லாம் போச்சு, என் மனசு எல்லாம் நொறுங்கி போச்சு, தைரியமே இல்லை ஆண்டவரே. காரணம் என்ன சொன்னா, நம்முடைய சமூகத்துல நம்முடைய சமூகம் என்னை விட்டு போயிட்டு, நம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதுங்க ஆண்டவரே. எதை விட்டு வேணாலும் தரணும் பாருங்க.
அந்த சவுல் அப்படி சொல்லல, அவன் ராஜ பதவி தள்ளி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அதுலதான் குறியா இருந்தான். ஆனா அந்த தாவீது தவறு செய்த போது அவருடைய இருதயம்லாம் ஏங்குறது, தேவ சமூகம் இல்லைன்னு போயிடவே கூடாது. அல்லேலூயா. மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அநேகருடைய ஊழியங்கள் இக்கோபத்தாக இருக்கிறது. அநேக ஊழியக்காரர்கள் இக்கோபத்தாக இருக்கிறார்கள். இக்கோபத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு, மகிமை என்ன? தேவ சமூகம். அந்த பெட்டி இருக்கிற வரைக்கும் தான் அங்க தேவ சமூகம் இருக்க, தேவ மகிமை இருக்க, தேவ பிரசன்னம் இருக்கும். நம்ம ஆலயத்தை விட்டா, நம்ம ஊழியத்தை விட்டா, நம்மளை விட்டா தேவ மகிமை போயிட்டுன்னா நம்ம இக்கோபத்து மேல யாருமே சிந்த வைக்க மாட்டோம். பெத்தவ கூட சிந்த வைக்கல. வசனம் தெரியுதுல்ல? பினகாசுடைய மனைவி ஏலியுடைய பேரன் பாருங்க, அவ பிள்ளை வருகிற நேரத்துல ஒருத்தன் சொல்றான், பெட்டியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. உடனே தன்னோட பிள்ளைக்கு பேர் வைக்கிறா இக்கோபத். மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. மகிமை போகக்கூடாது. நம்ம குடும்பத்தை விட்டு மகிமை போகக்கூடாது. மகிமை போகக்கூடாது. தேவ சமூகம் நம்முடைய குடும்பத்தை விட்ட, ஊழியத்தை விட்ட, நம்முடைய வாழ்க்கையை விட்ட போயிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க 1 கோடி ரூபாயை நீங்க இழக்கலாம், 10 கோடி ரூபாய் இழக்கலாம். ஆனா இயேசுவின் சமூகத்தை எக்காரணமாக இழக்கக்கூடாது. அல்லேலூயா. வாழ்வு தந்தவர் நீர்தானையா, என்னை வாழ வைப்பதும் நீர்தானையா. வாழ்வு தந்தவர் நீர்தானையா, என்னை வாழ வைப்பதும் நீர்தானையா. என்னை வாழ வைப்பதும் நீர்தானையா. அல்லேலூயா. தெரிய மாட்டான், விட மாட்டான். யார் தெரிந்தாலும் உம்மளை நான் விட மாட்டேன். பாருங்க, வாழ்வு தந்தவர் அவர் எங்கேயோ குப்பையில் கிடந்த நம்மளை வாழ்வு தந்திருக்கார். தாவீதுக்கு எங்கேயோ ஒதுங்கி கிடந்தவனுக்கு வாழ்வு கொடுத்துருக்கு, நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். பாருங்க, நல்ல வாழ்க்கை கிடைக்கிற வரைக்கும் இந்த தாவீது நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் நல்லா இருந்தானான்னு தான் கேள்வி. சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல எதுனாலும் அவங்கள்ட்ட கேட்டு பெற்றுக்கலாம்னு சொல்லி பெற்றுருவாங்க. ஆனா சில வாய்ப்புகள், வசதிகள் வந்தோடனே ஆண்டவருக்கு சமத்தை விட்டுருவாங்க. நம்மள ஆரம்பி பார்க்கணும், நம்ம மற்றவங்களை சொல்லணும். இன்னைக்கு நான் கேட்குறேன், அந்த தேவ சமூகத்த ஆனந்தமும் பரிபூர்ண ஆனந்தமும் பேரின்பம் இன்னைக்கு இருக்குதான். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னான். அங்களோட சூழ்நிலைகள்லாம் வேற. அவன் எந்த தைரியத்தில் போய் நின்னான் சொல்லுங்க. கோலியாத்துக்கு முன்னாடி ஒருத்தனை நிற்க முடியலையே. பாஸ்டர் அழகாக சொன்னாங்க, 40 நாள் மற்றவங்கலாம் ஐயோ நம்ம வந்துட்டு யுத்தம் பண்ணாமல் இருக்கிறோம்னு சொல்லி சோர்ந்து போய் நிற்கிறாங்க, கலங்கிங்க நிற்கிறாங்க. ராஜா அவருக்கு இந்த எண்ணம் எடுத்துக்கிறாங்க, ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமா, ஒழித்து கொண்டு இருக்கிறானே, ஜனங்கள் நடத்த தெரியாம இருக்கிறானே. இந்த ஒருத்தன் வந்து நின்று நம்ம பாச இந்த பையன் கோலியாத்து வந்துட்டு இவ்வளவு இலக்காரமா பேசுறான். நம்மளை எத்தனை பேர் இலக்காரமா பேசுறான்னு தெரியுமா? ஏன் நமக்கு ஒரு சூடு வர மாட்டேங்குது? ஏன் நமக்கு ஒரு வைராக்கியம் வர மாட்டேங்குது? ஸ்தோத்திரம். நம்முடைய அம்மாவை யாராவது ஒரு வார்த்தை தரக்குறவா பேசி நமக்கு ஒரு எண்ணம் வருதுல்ல, எப்படி பேசலாம் அப்படின்னு. ஏன் ஆண்டவருக்காக அந்த வைராக்கியம் வர மாட்டேங்குது? இந்த தாவீதுக்குள்ள வந்துச்சு. காரணம் சொன்னா, அவன் தேவ சமத்துல எப்போ நிற்கிறானே, ஆண்டவருடைய சமத்தை வாஞ்சிக்கிறான், ஆண்டவருடைய சமத்தில் நிற்கிற அந்த தைரியத்துல ஸ்தோத்திரம் போய் நிற்கிறான். நீ பட்டயத்தினால் ஈட்டினால் வருகிற, கேடகத்தோடு வருகிற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சேனைகளின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே எடுத்து வருகிறேன். ஏன் அவ்வளவு தைரியமா சொல்ல முடிஞ்சது? நம்ம இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்துட்டே இருக்கிறோம். இல்ல, நம்ம அதை மாற்றத்தை அன்னை எப்போ நடக்கிற மாதிரி இல்லை, ஒரு மாற்றத்தை கொண்டு வரதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். வார்த்தையில மெதுவாக தான் உங்களுக்கு சொல்றேன். தேவ பிள்ளைகளை மோசே போல தேவ சமூகத்தில் நிற்க பார்க்கணும். தாவீதை போல தேவ சமூகம் நிற்போம்.
அது எனக்கு தேவ சமூகத்தை இழந்துடக்கூடாது, தேவ சமூகத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தை வேற எங்கேயும் தேடிடக்கூடாது. இந்த தாவீதுக்குள்ள அவன் தேவ சமூகத்தில் எப்போது நெருங்கி இருக்கிறதுனால பிசாசு அவனுக்கு சோதனை கொடுத்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நின்னுச்சுன்னா சும்மா அவன் எல்லாம் பிசாசுடைய சோதனை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்க, அவன் அந்த மாம்ச இச்சலை விரும்படியாக போயிட்டான். நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சரியாக இருக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளோட குடும்பத்தை கூட நம்ம கோட்டை விட்டுறோம். தேவசமத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தின் மேலேயும் கரிசனை உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தாவீதுக்குள்ள இருந்த பலவீனம் என்னன்னா, ஏதாவது அழகா கண்டுட்டாருன்னா தூக்கிடுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருந்தோம்னா அதை ஜெயிச்சிருவோம். எப்போ தேவ சமூகத்தை விட்டு கொஞ்சம் விலகிறோமோ, கொஞ்சம் நிர்விசாரம் வருதோ, இப்போ இவர் ராஜாவா மாறிட்டார் தெரியுமா? ராஜாவா மாறினோம்னா அவருக்கு இப்போ கூப்பிட்டவர்களுக்கு எல்லாம் வர்றதுக்கு எல்லாம் சான்ஸ் வந்துட்டு, வெள்ளி பொண்ணு எல்லாம் வந்துட்டு, இப்போ இவருக்கு ஒரு மெத்தட் வந்துச்சு. என்னென்ன, நம்ம இப்போ ராஜாவா மாறிட்டோம். நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான் இருக்கு. இப்போ நமக்கு அதிக வரங்கள் கிடைச்சிட்டு, ஆத்மாக்கள் கிடைச்சிட்டாங்க. நம்ம இனி கொஞ்சம் நம்மளை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் வந்துட்டோம் அப்படின்னு நிறைய நேரத்தில் அப்படி இருக்கிறாங்க. இந்த தாவீது அப்படிதான் இருந்தார். இப்போ நமக்கு கொஞ்சம் நிரூபிசார், கொஞ்சம் அசட்டை. ஒரு பாஸ்டர் அழகாக சொன்னார், என்னென்னா, பிசாசு எப்படி அவனோட நம்மளை ஒப்புரவாக்குவான் தெரியுமா? பெருசா கொண்டு வந்து நம்மகிட்ட வந்து கனெக்ட் பண்ண மாட்டான். பெருசா கொண்டு வர மாட்டான். பெருசா கொண்டு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சின்னதாக தான் கொண்டு வரும். கொஞ்சம் புளித்தமா இசைந்த எல்லா நிச்சயமா புளிப்பாக்கிறோம். ஏன் நம்மளை ஊர்காட்டில் கைப்பட விட மாட்டேங்கிறாங்க? நம்ம பரிசுத்தம் தானே, ஊர்காட்டில் கைப்பட தப்பா? அல்லேலூயா. செத்து போன பரிமள தைலம், நாற்றத்தை போக்கக்கூடிய பரிமள தைலம். பரிமள தைலத்தினுடைய சுவாமி என்னது? நாற்றத்தை போக்குறது, போக்கிட்டு வாசனை கொடுக்கக்கூடியது. நாற்றத்தை போக்கக்கூடிய பரிமள தைலத்தை ஒரு சின்ன ஒரு செத்தை நாடி போகப்படுது. அல்லேலூயா. நம்ம நிறைய பேரோட நாற்றத்தை போக்குறதுக்கு தான் ஆண்டவர்கள் வச்சிருக்கிறார், பரிமள தைலமா வச்சிருக்கிறார். ஆனா ஏதோ ஒரு மதீனமான காரியம் நம்மளை நாற்றம் எடுக்க வைக்குது, நம்ம சாட்சியை கெடுத்துருது, நம்ம ஜீவியத்தை ஃபெயிலியர் ஆக்கிறது, தேவ சமூகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை இல்லாமல் ஆக்கிறது. ஒரு வசனம் இருக்குது, தாவீது தேவ சமூகத்தை விசாரிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்ற. கர்த்தருடைய கை அவனுக்கு விரோதமா இருந்ததுனால தாவீது தேவ சமூகத்தை விசாரிக்க கூடாது இருந்தது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய ஊழியக்காரர்களே, நம்ம எத்தனை வருஷமா நாம தேவ சமூகத்தில் நிற்கிறோம்? நம்ம ஊழியத்தின் பாதையில் ஓடிட்டு இருக்கிறோம், வருஷங்கள் தாண்டிட்டு. ஆனா தேவ சமூகத்தில் நம்ம நிக்கலையே. ஊழியத்தில் நிற்கிறோம், ஆனா தேவ சமூகத்தில் நம்ம நிற்கிறோமா? அந்த சமூகத்தை நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா கொடுத்தோம் சொன்னா, நம்ம வந்த வருஷத்துக்கு எங்கேயே போயிருக்கலாம், வந்த வேலைக்கு எங்கேயே போயிருக்கலாம். ஆனா ஓடுற இடத்துல ஓடிட்டு இருக்கிறோம், இன்ன இடத்துல நின்று ஓடிக்க வந்தைய பொருளை பெற்றோம்னு சொல்லி நினைக்கிறோம். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நின்ன இடத்துல ஓடணும், தூரமாட்ட ஓடணும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடிட்டே இருக்காது. ஆண்டவருக்கு நம்முடைய ஊழியத்தை விட நம்ம தான் ரொம்ப முக்கியம். கஷ்டமா இருக்குதா? சரி, பாருங்க, தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல உள்ள ஆனந்தத்தை கொஞ்சம் நிருசாரமா இருந்ததுனால பிசாசு வேறொரு சந்தோஷத்தின் நேரம் அவன் நடத்தினதுனால அவன் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எவ்வளவு போராட்டம் தெரியுமா? தாவீது நம்மளவாத ஒரு ஊழியக்காரன் தான், ஆனா ஜனத்தையும் நடந்தபடியே தெரிந்து கொண்டார். ஆனா அந்த தாவீதுக்கே போராட்டம். நல்லா புரிஞ்சுடுங்க, மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை விட நம்ம குடும்பங்களுக்கு தான் போராட்டம் அதிகமா இருக்கும். ராஜாபாஸ் சொன்னார், குடும்பங்களுக்குள்ளால ஊழியக்காரனுடைய குடும்பத்துல கூட நிறைய டைவர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்பதான் டைவர்ஸ் பாஸ்டர், அன்னைக்கு டைவர்ஸ் கிடையாது.
தேவைன்னா ஒன்றரை இடம் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு வழி இல்லாதனால டைவர்ஸ் கொடுக்குறாங்க. தாவீது அதே வரிசையில் உள்ளவர் தான். மீகால் இருந்தால் பிள்ளை இல்லாமல் இருந்தார். அடுத்தல ஒன்று ரெண்டு வந்துட்டு அடுத்தல இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு அடுத்தல பட்சைப்பா வந்துட்டார். என்ன பாவம் வருது பாருங்க. அதனால குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை. ஆண்டவர் கேட்குறாரு, நான் உனக்கு இதெல்லாம் கொடுத்தேன், ஆனால் இன்னும் போதாதுன்னு நான் உனக்கு தந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. தேவ சமூகத்துக்கு விலகுதான் தான் பிரச்சனை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு விலகக்கூடாது. முதல்ல தேவ சமூகத்தில் இருக்கிற போது தான் நமக்குள்ளால தேவ கிரியை செய்ய நம்ம பார்க்க முடியும். அவருடைய வார்த்தை வெளிப்படும். நம்ம ஜனங்களை நடத்துவதற்கான வார்த்தை அங்கே வெளிப்படும். நம்ம ஜனங்களுக்கு போதிக்கிறதுக்கு தேவ சமூகம் நிற்கும் போது தான் வார்த்தை வெளிப்படும், இல்லாட்ட வெளிப்படாது. ரெண்டாவது, அந்த சமத்து நிற்கும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எத்தனை பிரச்சனை வந்துச்சு, எத்தனை போராட்டம் வந்துச்சு, நம்ம இருதயத்தை நம்மளை சந்தோஷத்துக்கு படுத்தி பார்க்கறதுல அவர் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாரு தெரியுமா? தாவீதுக்கு எவ்வளோ பிரச்சனை அது தெரியுமா? போராட்டம் வந்துச்சு தெரியுமா? அந்த நேரத்துல அவர் அனுபவிச்ச ஒரு இடம் சொன்னா தேவ சமூகத்துல சந்தோஷம் தான் அவர் வழி நடத்துறது. அதனால தான் மற்றதெல்லாம் பிரச்சனையா தெரிஞ்சது, தேவ சமூகம் மட்டும் தான் அவருக்கு சந்தோஷமா தெரிஞ்சது. நம்மளே ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் வைத்து தான் நம்மளை சந்தோஷப்படுத்தினார். இல்லாட்டா நம்ம துக்கத்தில் என்னைக்கு அழிஞ்சிருப்போம். ஆனால் அதே சந்தோஷத்தை நம்ம இழக்கக்கூடாது. கடைசியாக ஒரு காட்டு மட்டும் சொல்லி நம்ம சொல்லணுமா? புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 27 27, 23, 24. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, பவுலை பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த வசனங்களை நம்ம தெரியும். பவுல் ஆண்டவருக்கு சமத்து நிற்கிற ஒரு தேவ மனுஷன். அந்த சொல்லக்கூடிய உபவாச நாளும் கடந்து போன முடிவு அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ உபவாச நாள்னா தேவனோடு இருக்கிற நாட்கள். அப்போ அந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த கப்பல் யாத்திரையில அவர் இருக்கிற நேரத்தில் அந்த உபவாச நாள் கூட அவர் வந்தது. அப்போ ஆண்டவருக்கும் அவருக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு. எல்லாம் ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க. என்ன கலக்கம்னா, சூழ்நிலை சரியில்லை, கடல் வந்தளிக்கிட்டு இருக்குது, இப்போ அழிஞ்சிருவோன்னு ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் மட்டும் தைரியமா இருக்கிறாரு. நல்லா பண்ணிக்கணும். நம்ம சூழ்நிலைகளை கண்டு நாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம போகிறவர்கள் கிடையாது. சூழ்நிலைகளை நம்ம மாற்றுகிறவங்களாம் நம்ம இருக்கோம். அன்னைக்கு இருந்த நிலைமை என்னன்னா, யாரும் தப்பி பிழைக்க முடியாதுன்னு நிலைமை தான். ஆனால் ஒரு மனுஷனால அந்த நிலைமை மாற்ற முடிந்ததுன்னு சொன்னா அந்த மனுஷன் தேவசம் நிற்கிற மனுஷன் தான். இன்னைக்கு சாத்தியமே இல்லை. சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, ரொம்ப இருட்டா இருக்குது, தப்பி போறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அந்த இடத்துல ஒரு மனுஷன் நிற்கிறான். அந்த மனுஷன் வந்து அந்த ஒரு மனுஷன் எல்லாரையும் காப்பாத்துகிறான். எப்படி முடிஞ்சது? தேவ சமத்தில் நிற்கிற மனுஷனாலதான் முடியும். ஆண்டவருடைய சமத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், அதோட இத்தனை நாள் உடைய சமத்தில் இருப்பேன், இத்தனை மணி நேரம் இருப்பேன், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆண்டவரை டெய்லி ஒரு 3 மணி நேரம் உடைய சமத்தில் இருக்கேன், டெய்லி ஒரு 12 மணி நேரம் இருக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணுவோமே. கொஞ்சம் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய சமத்தில் இருக்கிறது கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் கொடுப்போமே. ஒரு தீர்மானத்தோடு இன்னைக்கு நம்ம போவோமே. அடுத்த நம்ம பார்க்கலாம், ஊழியத்தில் அடுத்த நிலைமை பார்க்கலாம். நான் ஒரு 21 நாள் தேவசமத்தில் இருந்தேன். அடுத்த முடிஞ்சவொன்னு ஒன்று நடந்த மாதிரி தெரியல, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக காரியங்கள் நடக்குது. சர்ச்சுக்குன்னு ஆளுக்கு வந்துட்டாங்க, உட்கார இடம் இல்லை. எப்ப தேவ சமூகத்தை விலகிறோமோ அப்ப இருக்கிறவங்க போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் நினைக்கிறேன்னா, மற்ற சத்தியமே இல்லாத சபையெல்லாம் நிறைய போறாங்க. பாதாளத்து போகிற கூட்டம் நிறைய போயிட்டு தான் இருக்கும். ஆனால் சத்தியத்தை கை கொண்டு இருக்கிற கூட்டத்தை கொண்டு வரணும்னு அவரால் தான் முடியும்.
அதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். அடுத்தல பவுல பாருங்க, மெலிந்தா தீவுக்கு போற அவங்களோட சூழ்நிலை குளிர்ச்சியான சூழ்நிலை. அங்க இருந்த ஜனங்களெல்லாம் இவங்களை பார்த்தால இவங்கள கொலைபாதகம்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. ஏன்னா கைதியா போறாங்கல்ல, கொலைபாதகம்லாம் நினைச்சிட்டாங்க. ஆனா தேவ சமூகத்தையோடு சென்ற அந்த பவுல் அந்த சர்ப்பத்தை உதறி தீல போட்ட போது அங்க இவன் செத்து போய்வான்னு நினைச்சாங்க. ஆனா அவர் சாகல. ஸ்தோத்திரம். அதுவரையிலும் சுகம் கண்டிருந்த அந்த சர்ப்பம் ஏன் சுகம் கண்டிருந்து சொல்லுங்க பார்ப்போம். என்னையா? அதாவது அந்த இடத்தோட சூழ்நிலை வேற, சரியா? அந்த சூழ்நிலை எல்லாம் குளிர்ச்சியான சூழ்நிலை. இந்த விறகுக்குள்ள இருக்குன்னு இந்த சர்ப்பத்துக்கு எதமான ஒரு இடம். அவன் பிசாசு கொடி கொண்டிருக்கிற நிறைய இடத்த நம்ம அக்கினியில போடும்படியாக இருந்தா ஆண்டவர் அப்படி தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிரசனத்தை கொண்டு போயிட்டோம்னா, தேவ சமூகத்தை பவுல மாதிரி அந்த மெலிந்தா தீவுக்குள்ள கொண்டு போயிட்டோம்னா பிசாசு அனல் வச்சு நம்ம கையை பிடிக்கலாம் செய்வான். ஆனா ஈஸியா உதறி போட்டுடலாம் அக்கினியில. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த சூழ்நிலை மாறுது. வியாதியெல்லாம் வந்துட்டாங்க. அந்த மெலிந்தா தீவுல 3 மாசம் இருந்தவங்க 3 மாசத்துல அவர் சர்ச்சை உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் போக முடியல. ஆனா அவர் போன பிற்பாடு, அங்கிருந்து வெளியே வந்த பிற்பாடு அங்கே அநேக திருச்சபைகள் எழுப்பினது அந்த தீவுல. நம்ம போற இடத்துல ஆண்டவர் செய்வாருங்க, செய்வார். சூழ்நிலை பார்க்கான சில எங்க ஏரியாவில் ரொம்ப போராட்டம். நமக்குள்ள இருக்கிற போராட்டத்தை முதல்ல சரி பண்ணுவோம். நமக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தத்தில் உள்ள அந்த இடைவெளியை நம்ம நிரப்பிட்டோம்னா எந்த போராட்டமானாலும் ஜெயிக்கலாம். வெளியில இருக்கிறவங்க உள்ள வாங்க ஜெபம். எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்கு கர்த்தர் எப்படி நடத்துறாரு அப்படி நீங்க ஜெபம் பண்ண போறீங்க.